தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான அடக்குமுறையை கண்டித்து வருகிற 8ஆம் தேதி இலங்கை துணை தூதரகத்தை முற்றுகையிட உள்ளதாக பாமக அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் மீன்பிடிக்கச் செல்லும் தமிழக மீனவர்களின் மீதான இலங்கை கடற்படையினரின் அத்துமீறலும் அடக்குமுறைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பாமக குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த 3.5 மாதங்களில் மட்டும் 404 மீனவர்களும் அவர்களது 54 படகுகளும் சிறைப்பிடிக்கப்பட்டதாகவும் இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பாமக குற்றம் சாட்டியுள்ளது. எனவே இலங்கை சிறைகளில் வாடும் மீனவர்களையும் 192 படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி அக்டோபர் 8ஆம் தேதி சென்னையில் இலங்கை துணை தூதரக முற்றுகை போராட்டம் நடைபெறவுள்ளதாகவும் பாமக அறிவித்துள்ளது. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், மீனவர்களை விடுவிக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் அச்சமின்றி கடலுக்கு செல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மீனவர்கள் பிரச்சினை அவசியமாக அவசரமாக காலக்கெடுவுக்குள் தீர்க்கக்கூடிய உறுதியான நிலையை மத்திய அரசு எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை புதிய இலங்கை அரசோடு கண்டிப்போடு பேசி நம்முடைய மீனவர்களுடைய விடுதலையை உறுதி செய்ய வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.